நம்ம ஜென்ரேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரே நேரத்தில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வேலை இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறது. ஆனால் அந்த நாள் முடிவில் ஒரு வேலையும் முழுசாக நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். ஏன்? ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, அகல உழுகிறதை விட ஆழ உழு. இந்த பழமொழி விவசாயத்தை பற்றி மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையோட கவனத்தை பற்றி சொல்லுது. சைக்காலஜிலையும் இதை டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறத விட ஒரே வேலையை முழு கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அதிக பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஓ, அப்படியா விஷயம்? ஒருத்தன் 10 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆகுறான், இன்னொருத்தன் ஒரே பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுறான். ஒருத்தன் 10 ஸ்கில்ல கற்றுக்க ஆரம்பிப்பான், ஆனால் ஒரு ஸ்கில்ல கூட எக்ஸ்பர்ட் ஆக மாட்டான். இன்னொருத்தன் ஒரே ஸ்கில்ல 5 வருஷம் கற்றுக்குவான், உலகமே அவனை திரும்பி பார்க்குற அளவுக்கு செஞ்சிருவான். ஜிம்முக்கு போகிறவங்க ஒரு வாரம் செஸ்ட், ஒரு வாரம் யோகா, ஒரு வாரம் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் ரிசல்ட் வராது. ஒரே பிளான்ல தொடர்ந்து இருந்தா உடம்பு கூட மாறிடும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த உலகம் இப்ப நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதனால மோர் மணி, நிறைய சம்பாதிக்கணும், மோர் ஃபாலோயர்ஸ், நிறைய ஃபாலோயர்ஸ் கிரியேட் பண்ணணும், மோர் ஒர்க், நிறைய வேலை செய்யணும், மோர் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே வாழ்க்கையை மாத்துமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வாழ்க்கை மாறுறது மோர் அப்படின்ற வார்த்தையில இல்ல, டெப்த் அப்படின்ற வார்த்தையில. ஒரு புக்ல 100 பக்கத்தை படிக்கிறத விட ஒரு ஐடியாவை ஆழமா புரிஞ்சுக்கிறது பவர்ஃபுல். 100 நண்பர்கள் இருக்கிறத விட ஒரு உண்மையான நண்பன் பவர்ஃபுல். 100 சிந்தனை டைவர்ட் ஆகிறத விட ஒரு சிந்தனையில உறுதியா இருக்கிறது பவர்ஃபுல். சோ அகல உழுகிறத விட ஆழமா உழு. நிறைய விஷயங்களை தொடர மனுஷனை உலகம் நனவுல வச்சுக்காது. ஒரே விஷயத்த ஆழமா செய்யற மனுஷனை தான் உலகம் தேடி வரும். சிந்திங்க. இது நிருநிப்ஸ். நன்றி.